எப்போவுமே நார்மல் சர்க்கரை பொங்கல் தானே செய்வீங்க. இந்த பொங்கலுக்கு கருப்பு கவுனி அரிசி வச்சு செஞ்சு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கருப்பு கவுனி அரிசியை நீங்கள் ஊற வைக்கணும். அதை ஓவர் நைட் ஊற வச்சுட்டுக்கோங்க. நான் 1 கப் அளவு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு பேனில் வீட்லேயே செஞ்ச கீயை ஆட் பண்ணிவிட்டு பச்சை பருப்பையை 1/4 கப் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ண பிறகு இந்த அரிசி ஊற வச்சதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் சோக் பண்ண ரைஸ் வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா 3 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி 6 to 7 விசில்ஸ்க்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா அது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். அது கூடவே 1 கப் அளவு பாலையும் ஆட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நல்லா குக் ஆகிற வரையும் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ரைஸ் ரெடி. இது கூடவே நான் 1 கப் அளவு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3/4 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப ஸ்வீட்டாக வேணுன்றதுக்காக 1 கப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு லாஸ்ட்டாக ஏலக்காய் தூள், அதுக்கப்புறமா நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வீட்டிலேயே செஞ்ச 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் நம்மளுடைய சக்கரை பொங்கல் ரெடி. இது நெய்வேத்தியத்துக்கு சூப்பராக இருக்கும். குக் வித் லவ், சர்வ் வித் தட். தேங்க்யூ.